2023, 24 அண்ட் இப்போ கரண்ட்டாக இருக்கிற 2025 ஒரு ஆவரேஜ் 18, 19, 20 இயர் ஓல்டு பாய் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமோ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நான் சொல்கிறேன். லைக் எவ்வளோ சீக்கிரம் மேலே போயிட்டு அதோட வேகமாக கீழே லைஃப்பில் வந்ததை பற்றி தான் இந்த வீடியோ. இது வந்து எனக்கான வீடியோ. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட யூடியூப் சேனல் இல்லை. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணும்போது தான் சேனல் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால இந்த வீடியோவை நீங்கள் யாருமே பார்க்க முடியாது. இப்போதைக்கு யாருமே பார்க்க முடியாதுன்னு இல்லை, யாரும் பார்க்க மாட்டாங்க. ரெக்கமெண்ட் ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி யாரும் பார்க்க மாட்டாங்க. 2023, 24, 25 இதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். நான் சும்மா இருக்கவே மாட்டேன் எப்பயுமே. அது என்னோட கெரியருக்காக இருக்கட்டும், என்னோட பேஷனுக்காக இருக்கட்டும், இல்லை எனக்கு பிடிச்சதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். நான் சும்மா வெட்டியாக உட்காந்து இருந்ததே இல்லை. அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஏதாச்சும் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிக்டாக், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிக்டாக் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அந்த மாதிரி டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து கேமரா ஷைலாம் கிடையாது. நார்மலாகவே நான் பேசிட்டு எங்கேயுமே ஷைன்றது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறத தவிர மற்ற எங்கேயுமே நான் ஷை கிடையாது. டிக்டாக் பண்ணிட்டு இருந்தோம். டிக்டாக் பண்ணிட்டு நல்லா ஒரு 50K 60K ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நல்லா போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை பேன் பண்ணி விட்டாங்க. சரி, டிக்டாக் தான் பேன் ஆகிடுச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பிடிச்சது பிஜிஎம்ஐ. கண்டிப்பாக பிடிச்ச விஷயத்தை தான் நான் பண்ணணும் திருப்பியும் எது பண்ணாலையும். அதனால பிஜிஎம்ஐ நல்லா ஆடிட்டு இருந்தோம். லோ எண்ட் டிவைஸ் இருந்தாலுமே நல்லா ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா பிஜிஎம்ஐயும் பேன் பண்ணிட்டாங்க. பிஜிஎம்ஐ இல்லை, அப்போ அது பப்ஜின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. பப்ஜியும் பேன் பண்ணிட்டாங்க. சரி, பப்ஜி பேன் பண்ணிட்டு பின்னாடி என்னடா இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஆடுவேன். கொஞ்சம் நல்லாவே ஆடுவேன். அதனால என்ன பண்ணேன், கிரிக்கெட்டுக்கு எப்படி சேரணும், ஏன்னா மொபைல் ஃபோன் கிடையாது. கிரிக்கெட் டிவியில் பார்க்குறத தவிர அப்பா கூட கேட்கணுன்ற இதுவும் இல்லை. ஸோ கிரிக்கெட் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியாது. லேட்டராக கிரிக்கெட் எப்படி ஆடுவாங்கன்னு தெரிய வந்துச்சு. பார்த்தா ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து ட்ரெயின் பண்ணி தான் போகிறது. அதனால இங்கே நான் பெங்களூரில் இருக்கிறதுனால இங்கே அப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் அகாடமி அண்ட் இந்தியாஸ் நம்பர் 1 கிரிக்கெட் அகாடமி அப்படின்னு இருந்ததுனால போய் சேர்ந்துட்டேன். அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், எந்த கிரிக்கெட் அகாடமின்னு சொல்ல மாட்டேன். போய் சேர்ந்துட்டேன். போய் சேர்ந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கிரேட் பிளேயர்லாம் கிடையாது. விக்கி பால் விளையாடுறவனுக்கும் லெதர் பால் விளையாடுறவனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நல்ல பேட்ஸ்மேனாக இருந்தேன். என்னை எத்தனை பேர் கேலி பண்ணாங்க ஸ்டார்டிங்கில், ஏய் அவன் ரொம்ப வேகமாக போடுவான், போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வா, ட்ரில்ஸ் பண்ணு, அது பண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து நான் அந்த பையனோட நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லா விளையாடிட்டு இருந்தேன். நல்லா விளையாடிட்டு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், கிரிக்கெட்டை பற்றி சொல்லவே தேவையில்லை. என்னதான் டேலண்ட் இருந்தாலையும் வேணும். ஸோ அங்கே விட்டது தான் கிரிக்கெட் ஜெர்னி. என்னைக்கு மனசு உடஞ்சி போனேன்னா, ஆக்சுவலி ரொம்ப நான் அழுந்தது ஒரே ஒரு விஷயத்துக்குன்னா அது கிரிக்கெட்டுக்காக தான். என்னைக்கு அந்த கிரிக்கெட் அந்த அகாடமியில் போய் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிட் பேக் வாங்கிட்டு வரமோ அன்னைக்கு காலையில் எங்கள் அம்மா லோன் எடுத்து என்னை சேர்த்துனாங்க. லைக் 55,000 ருபீஸ் என்னமோ ஆச்சு. ஸோ லோன் எடுத்து சேர்த்துனாங்க. அன்னைக்கு காலையில் தான் எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சி அவ்வளோ அழுந்தேன். இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா ப்ளவுஸ் ஃபுல்லாக வெட்டாயிருச்சு. அழுந்தேன் 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 அழுந்தேன். அப்படி ஸ்டார்ட் ஆன என் கெரியர் அதே அழுகையில் தான் போய் முடிஞ்சிச்சு. எப்படின்னா ஒரு லீக் மேட்ச் இருந்தது, டிசைடிங் மேட்ச். ஸோ என்ன ஆச்சுன்னா, லீக் மேட்ச் ஸ்டார்டிங்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னதான் நல்லா விளையாடினாலையும் டக் ஆகிறது காமன். நான் அன்னைக்கு டக் ஆகிட்டேன். என் கூட ஓப்பன் பண்ணவன் வந்து வெரி ரிச் கை ஆக்சுவலி. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கையில் எல்லா விரல்லையும், கட்டை விரலை தவிர வேறு எல்லா விரல்லையும் மோதிரம் போட்டிருந்தாரு. மர்சிடிஸ் பென்ஸில் வந்து இறங்கினாரு. அம்பையர்லேருந்து எல்லாருமே அவங்களுக்கு சல்யூட் வச்சாங்க. ஸோ நான் டக் ஆகிட்டேன். அந்த பையனும் பர்ஃபார்ம் பண்ணல அன்னைக்கு, அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு அடுத்த மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன 5th டவுனுக்கு போட்டாங்க, 4th டவுன் 5th டவுனுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த பையன் பர்ஃபார்ம் நல்லா பண்ணாத பையன் எல்லா மேட்ச்லையுமே ஓப்பனிங் பண்ணிட்டு இருந்தான். நானும் அது ஏன்னு கேட்க போல, ஏன்னா எந்த விஷயத்துலையுமே நான் போய் பட்டுன்னு கேட்டுற மாட்டேன். ஸோ அப்படி ஆகிட்டு இருந்தபோது அதுக்கப்புறம் மேட்சஸில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்கோர் பண்ணாலும் சரி என்ன மேலே அவங்க திருப்பி போடலை, கீழே தான் இருந்தேன். ஸோ அந்த லீக்கில் மட்டும் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நல்ல லெவலில் ஆடிருப்பேன், எனக்கும் சான்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்ற ஃபீலிங் இப்போ வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்கள் ஆக ஆக வீட்டில் பிரச்சனை, ஃபைனான்ஷியலாக சுச்சுவேஷன் சரியில்லை, அங்கே ஃபீஸ் கட்டணும் இங்கே ஃபீஸ் கட்டணும். அப்பா கிட்ட எனக்கு திருப்பி அந்த இயர் ரினியூவல் பண்ணுறதுக்கான காசை கேட்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. என்னடா இது எப்படியும் இப்படி பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நம்ம அதை பண்ணி என்ன பண்ணுறதுன்னு நான் கிவ் அப் பண்ணேன்னு சொல்லலை. அது ஒரு மனசு வருத்தத்திலே விட்டுட்டேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் நான், அம்மா எங்கே போனாலுமே எல்லாருமே காசை தான் கேட்குறாங்க, நான் காசை சம்பாரிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன வேணுமோ பண்ணுறேன்
அப்படின்னு சொன்னேன். அப்போ உட்காந்தவன் தான் ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணி எந்த பிசினஸ் மாடல் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு எல்லாமே பார்த்தேன். அப்ப அந்த பீக்ல ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். டக்கு டக்குன்னு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் யூசுவலாவே சீக்கிரமா பண்றவன். எல்லாத்தையுமே எங்கேயுமே தள்ளி போட மாட்டேன். எது இருந்தாலும் வேகமா பண்ணிடுவேன். ஆனா, அதுக்கப்புறம் ஏன் இவ்ளோ லேசி ஆனேன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் 2023 ட்ராப் ஷிப்பிங். நைட் எல்லாம் காலையில விடிய காலையில 5 மணி, 6 மணி வரையும் உட்காந்து நானு இந்த வெப்சைட் ரெடி பண்ணிட்டு Shopifyல அ எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங்ல கூட எடுத்தா ஆட்ஸ்க்கு காசு போடணும். ப்ராடக்ட் வாங்குறதுக்கு காசு போடணும். திருப்பி ட்ராப் ஷிப்பிங்கே குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா முடியல. எவ்வளோதான். அப்போ என்கிட்ட காசு இல்ல. அப்பா கிட்ட இருந்தாலும் எனக்கு அப்பா கிட்ட கேட்கணுன்ற மனசே இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ட்ராப் ஷிப்பிங் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏஜென்சி இப்படி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்னன்னு அத பத்தி ரிசர்ச் பண்ணி, ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நாள்லயே அ அதுக்காக பேரு எல்லாமே வச்சுட்டேன். ஸ்பீட் அப் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அந்த ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, பின்னாடி போர்ட்ல கூட இருக்கும். ஸ்பீட் அப் மீடியா அப்படின்ட்டு மேல. இப்போ கரண்ட்டா என்கிட்ட வந்து 1, 2, 3 கம்பெனிஸ் இருக்கு. ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்பீட் அப் மீடியா. பட் பேக் இன் தோஸ் டேஸ் 2023ல ஸ்பீட் அப் மீடியா மட்டும் தான் இருந்தது. லேட்டர் ஆன் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்கூல் மேட் வந்து அவனும் இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த மாதிரி என்ன சொல்றது பிசினஸ் மைண்ட் செட்ல இருந்ததால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். அதுக்கப்புறம் அவன் வந்து சேர்ந்தான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். என்னதான் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு பேரு, வெப்சைட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. லைக் எப்போ ஸ்டார்ட் பண்ணோமோ, அப்போ அந்த வாரம் ரொம்ப ஜோஷா போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப வேகமா எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டார்ட் அப் ஈவென்ட்க்கு போயிட்டு இருந்தோம். வெப்சைட்டு போயிட்டு கிளையண்ட்ட டைரக்ட்டா பிட்ச் பண்றது எதுவுமே இல்லாம, ஒரு அவசரத்துல எல்லாமே பண்ணிட்டோமே தவிர, அத கிளீனா புரிஞ்சுகிட்டு எதுவுமே பண்ணல. என்ன ஆயிடுச்சு, கன்டென்ட் கிரியேஷனும் சேர்த்து சேர்த்து ஜாயின் பண்ணோம். உங்களுக்கு நானு என்னால முடிஞ்சா எல்லாத்துக்கான வீடியோவையும் நான் உங்களுக்கு சென்டர்ல போட்டு காட்டுறேன். என்னென்ன எந்தெந்த பீரியட்ல நாங்க என்னென்ன சிச்சுவேஷன்ல இருந்தோம், எப்படி எப்படி இருந்தோம், எப்ப என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் போட்டு காட்டுறோம். நானும் ஒருத்தனை பார்ட்னர்ன்னு சேர்த்துருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா, என் கூட இருக்கானோ இல்லையோ, ஒரு பொண்ணு பாடுறத கேட்டுன்னே இருக்கான். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி பேசினா கூட பரவாயில்லங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ அனுப்புது. அந்த ஆடியோவை கேட்டுனுக்கிறான். அந்த வாய்ஸ் இருக்கு பாருங்க. ஐயோ நல்லா தான் இருக்கு. கேவலமாக்குதுன்னா பொய் சொல்லக்கூடாது. ஆனால் எவ்வளோ செட் பாருங்க. என்னென்னதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கின்னு இப்படி இப்படி எங்கே இன்னொரு லைட்டு அது புக்கு மேலே இருக்குது. இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்ட பின்னாடி அவன் போய் இப்படி பேசினே தான் நல்லதான். ஸோ கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே போயிட்டோம். இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ரீல்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அப்போ வந்து ரீல்ஸ் போடவே விடல. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் கேமரா முன்னாடி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் 2025ல. நடுவில் ஒரு வருஷம் போச்சு. மணி மோட்டிவேஷன் கண்டிப்பாக. எப்படின்னா காலையில் எழுந்து ஓடுவேன். ஏன்னா சும்மா இருக்கக்கூடாதுல்ல. ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்து டேவிட் காகின்ஸோட வீடியோ, இமான் கார்சியோட வீடியோ, ஆண்ட்ரூ டேட் வேறு நம்ம தலைவர் வந்துட்டார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு காலையில் எழுந்து 4 மணிக்கெல்லாம் ஓடுவேன். அதுக்கப்புறம் எங்க ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி எங்க எங்களுக்கு ரொம்ப இது ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா இருந்துச்சுன்னா, நியாயமா நாங்க போயிட்டு நாங்க பண்ணல, இது பண்றோம், இது பண்றோம்ன்னு சொல்லிட்டு போர்ட்ஃபோலியோ எல்லாருமே போர்ட்ஃபோலியோ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஜிம்முக்கு போனா "நாளைக்கு வாப்பா கன்ஃபார்ம்" அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரும்போது, "இல்லப்பா நான் நேத்தே வந்து ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட் குடுத்துட்டேன்" அப்படின்னாங்க. அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜிம்முக்கு போய் பிட்ச் பண்ணோம். பிட்ச் பண்ணி அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஜிம்முக்கு போனோம். ஆ எங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ இல்லாதனால இதுக்கு முன்னாடியே மெட்டா போர்டுன்னு ஒரு கம்பெனிக்கு நானு ம். என் ஃப்ரெண்ட் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட் இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு அங்க போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு. ப்ராடக்ட் டிசைன் அது இதுன்னு சொல்லிட்டு. அந்த இதெல்லாம் காட்டுனா அவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். சரி என்ன பண்றது? வேற எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிற சின்ன சின்ன போர்ட்ஃபோலியோஸ காட்டுனேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாததுனால அத விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப மாசம் பிரேக் ஆயிடுச்சு. நாங்க என்ன பண்றோம்ன்றது எங்களுக்கும் தெரியல. என்ன பண்ண போறோம்ன்றதும் தெரியல. ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து டைரக்ட்டா எடுத்து 10த் ஸ்டெப்க்கு போயிட்ட மாரி. இன் பிட்வீன் என்ன பண்ணணுன்றதே தெரியல. அதுக்கப்புறம் மெதுவா ஏதாச்சும் ஒரு மென்டர் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். மென்டரும் இல்ல. ஸோ லேட்டர் ஆன் என்னாச்சுன்னா, எங்க காலேஜுக்கு கோர்ஸ் சொல்லிக் குடுக்குறதுக்காக வருவாங்க நெறைய பேரு. அதுல ஒருத்தர பார்த்து அன்னைக்கே அவர்கிட்ட பேசி இந்த மாரி எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்கு. எப்படி இத குரோ பண்றது? உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? அப்படி இப்படின்னு கேட்டு, அவர்கிட்ட போய் இன்டர்ன்ஷிப்ன்னு சொல்லிட்டு சேர்ந்தேன். எதுவும் யூஸ் ஆகல. இருந்தாலும் சேர்ந்தேன். ஒரு சின்ன ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாரி கிடைச்சுச்சு. எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் உதய்க்கும். அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். வேணுமானா அந்த கிளிப்ஸ் கூட உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆத்யா இன்ஸ்டிடியூட் சேர்ந்து அதுக்கப்புறமும் அவங்க எங்களுக்கு பேசிக்கா எல்லா யூடியூப்ல இருக்கோ அதை தான் அவங்களும் சொல்லிக் கொடுத்தாங்க. ஹாசனுக்கு போயிட்டு இருந்தோம். லைக் எடுத்து இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார் சொன்னதுனால அங்கே போயிருந்தோம்.
ಫುಲ್ ಡೀಸೆಂಟ್ ಆಗಿದೆ. ಹೆಂಗೆ ಅಯ್ಯೋ ಎಲ್ಲಿ ಫೋಕಸ್ ಮಾಡಬೇಕು ವರ್ಕ್ கேமரால கேமரா ஹாசனுக்கு கிளம்பி போயிட்டோம். நோ ஃபோட்டோகிராஃப்ஸ். இவன் கொஞ்சம் ஓவராக அப்புறம் தான் சீன் போடுவோம். வேலை விஷயமா போயிட்டுருக்கோம். కొత్తకి తిండి. So where are you from? Interview Bangalore. Why? Why? Because I stay there and my parents have always been there forever. Because it's a very comfortable place to stay and the weather is always so good. Why are you here? I'm here through Edifi Institution as I'm the Chief Executive Officer of Social Media Handling and Content Creation of Edifi. Thank you very much for seeing that. Who was that? Another guy? Another guy is a big G. The great personality. Yeah, the great personality is a very good guy. I know him from very long time and he's my school buddy. So he took this photo. You see this beautiful handsome guy? Yeah, that's me. He has taken that. But he has other qualities like Ganchali Manadu. Then other good aspect and other ratio things. Ratio? Yeah, as we are cameraman over in this place, I'm speaking about camera things. So do you understand Mahashakti? போயிட்டு இருந்துச்சு. டெய்லி கற்றுக்கிட்டேன் தவிர எக்ஸிக்யூஷன் எங்கேயுமே பண்ணது கிடையாது. ஸோ அங்கே போயிட்டு அங்கே எங்கள் சாருக்கு வீடியோ க்ரியேஷனில் ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த ஷூட்ஸ் எல்லாம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தோம். அங்கேருந்து வந்துட்ட பின்னாடி ஒரு 2-3 நாள்லேயே என்னடா பண்ணுறோம் வாழ்க்கையில், என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறோம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இரிட்டேஷன் ஆகிடுச்சு. டென்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், அது என்ன யூ நேம் இட், ஏதாச்சும் ஒன்று. அவ்வளோ டென்ஷனில் இருந்தேன்னா உதய்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உதய் இந்த தடவை மிஸ் ஆகவே கூடாது, கண்டிப்பாக இந்த தடவை இறங்கி செய்ய போகிறோம், எப்படி வராதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி செஞ்சோம். இறங்கி தேட ஆரம்பித்ததில் ரெஸ்டோ பார்ஸ், இவங்களுக்கு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், வீடியோ கிரியேஷன் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெஸ்டோ பார்ஸை தேட ஆரம்பிச்சும் போது எங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் சிப் அண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சைன் பண்ணோம். அது எப்படின்னா, We never quit. we never quit, we never gave up, We will never quit. even you may see us sad, depressed, but you will never see us Giving up. never give up. Remember, you broke it. You gave up. We didn't. சிப் அண்ட் ஸ்டெப் கரெக்டாக ஆக்சுவலாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 or 2 டேஸ்லேயே கிளைண்ட் கிடச்சிட்டு அந்த திருப்பி இன்னும் 1 or 2 டேஸில் இன்னொரு கிளைண்ட்டும் கிடச்சிட்டாங்க. அது எப்படின்னா, அந்த கிளைண்ட்டுக்கிட்ட நாங்கள் போய் மீட்டிங் வைக்கும் போது அன்னைக்கு இன்னொரு கிளைண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கிளைண்ட், அவங்க கிளைண்ட் ஆகலை இன்னும். ஆக்சுவலி இன்னொரு ரெஸ்டோ பார் ஓனர்கிட்ட போய் பேசும்போது ஃபர்ஸ்ட் ரெஸ்டோ பார் ஓனர்கிட்ட நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டியது. That he is our second client prospect actually. Today we have another client who's sign. We need to sign. Okay, everything is done. Only so only the signing process is left over. We will try to make this one as the second contract. Okay, we'll let you know. Broky days waiting for owners. Maybe future owners will wait for us. Maybe Allah, they will. கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 or 2 டேஸ்லேயே இன்னொரு கான்ட்ராக்ட்டு சைன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து 7K. இப்போ கூட இம்மெச்சூராக தான் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கிளைண்ட் கிடச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. 2வது கிளைண்ட் வந்து 16K. அதோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருப்பேன், இந்த மாதிரி ஒரு வாரத்தில் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. We signed our second client, Uday. Yes. The difference between first client and second client was not much actually. He wasn't here for signing the contract. It was fucking 10,000 difference in first and second client. Come on. Okay. Good, we have to hustle. Bye bye. We are moving to the next work. Bye. ನಾನು ಅದ್ರಲ್ಲಿ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಬರ್ತೀನಿ அங்கேருந்து பில்டான நெட்ஒர்க்கில் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 நாள்லேயே கனடாவில் இருக்கிற எம்டிஆர் பிராண்ட் ஹோட்டலுக்கு அவங்களுக்கும் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணோம். லைக் 1 வாரம் 1.5 வாரத்தில் கனடா பக்கம் வரையும் போயிட்டோம். கனடாவுக்கு போயிட்டு அங்கேருந்து கூட கிளைண்ட் கிடச்சிட்டாங்க. இன் பிட்வீனில் அந்த நிறைய கிளிப்ஸ், இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி அது ரொம்ப என்ஜாய் பண்ண மூமெண்ட். போயிட்டு கிச்சனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. லிமிட்லெஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கண்டிப்பாக நான் இந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ண விஷயம் தான் லிமிட்லெஸ் கான்ட்ராக்ட். இது வந்து உங்களுக்கு
எனக்கு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கு. லைக் ஃபுட்டேஜஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேனே தவிர எங்கேயுமே போஸ்ட் பண்ணல. ப்ரீவியஸாவே நான் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பேரலலா இந்த வீடியோ போயிட்டு இருக்கும்போது. என்ன ஆச்சுன்னா, ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1, 2 வாரத்திலேயே கிளையண்ட் வந்துட்டாங்கல்ல. ஒரு 2 வாரம் கூட இல்ல. 1 1/2 வாரத்திலேயே கிளையண்ட் கிடைச்சுட்டாங்க. எவ்வளோ வருதுடா அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா, கிட்டத்தட்ட 50K பிளஸ் 50,000க்கு மேல வந்துச்சு. Bro is doing accounts for his company. Last month he was in zero, completely zero. So this month our not This month revenue alone. not revenue, Only profit. our profit, only profit. ஒரு ஆவரேஜ் 19 இயர் 18 இயர் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டே இருக்கேன். பெரிய எக்ஸ்போஜர் கிடையாது, பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, சாதாரண மிடில் கிளாஸ் தான். இது சாதிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். யூசுவலா பண்ண மாட்டாங்க. ஆனா இதோட ஜாஸ்தியா பண்றாங்க. 2 லேக், 3 லேக், 4 லேக், 5 லேக், 10 லேக் வரையும் சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. ஆவரேஜா எதுவுமே இல்லாத ஸ்டார்ட்டிங் ஸ்டெப்ல பண்றது வந்து 50K, அதுவும் 1 1/2 வீக்ல ரொம்ப கஷ்டம் தான். அதை நாங்க பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எங்கெங்க இருந்தோ கான்டாக்ட் வந்து கிட்டத்தட்ட 6 ஃபிகர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அந்த மந்த்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 6 ஃபிகர் வரையும் ஜென்ரேட் பண்ணிட்டோம். எங்கெங்கிருந்து வந்துச்சுன்னு மட்டும் தெரியல கணக்கு. ஆனா இப்போ கூட நான் பார்த்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா வீடியோ இருக்கிறதுனால எனக்கு புரியுது. லைக் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அந்த பர்ட்டிகுலர் டைம்ஸ்ல வந்து தூக்கம் இருக்காது. நைட் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு, காலையில எழுந்து ஜிம் போயிட்டு, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிட்டு, காலேஜ்ல லஞ்ச் பிரேக்ல இல்ல கிடைக்கிற நேரத்துல தூங்குவேன். தூங்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, காலேஜ்ல லாஸ்ட் பெஞ்ச்ல நான் உட்காந்துருப்பேன். என்னோட லேப்டாப்போட லாஸ்ட் பெஞ்ச்ல நான் உட்காந்து, முன்னாடி எல்லாருமே டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க முன்னாடி எல்லாருக்குமே. நான் மட்டும் டீச்சர் பர்மிஷனோட பின்னாடி வந்து வேலை செஞ்சவன். கண்டிப்பா அவங்க டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா, நான் அவங்க கிட்ட என்னைக்குமே உண்மையா இருந்தேன். அவங்களும் என்கிட்ட உண்மையா இருக்கிறதுனால, இவன் கஷ்டப்படுறான், இவனுக்கு வேலை இருக்கு, இவனோட கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ முன்னாடி எல்லாருமே படிச்சுட்டு இருக்கும்போது, நான் பின்னாடி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது, நெட்வொர்க்கிங் எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, என் ஃப்ரெண்டோட மாமா, அவங்களோட ஃப்ரெண்டு சுச்சாரா சாரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாரி கடை வச்சிருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷரு. அவங்க கான்டாக்ட் கிடைச்சிச்சு. அந்த கான்டாக்ட் சென்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தோம். எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து பெய்ட் அட்வர்டைசிங். அது கத்துக்கணும்னு இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். நெறைய ஞாபகம் மறதின்றதுனால. அந்த சுச்சாரா சாரீஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி டெம்பிள் பெல்ஸ்ன்னு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி கிடைச்சாங்க. லைக் அவங்க வந்து 25K பெர் மந்த் குடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் சேர்த்து பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 6 ஃபிகர் ஜெனரேட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த மாசம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சுச்சாரா சாரீஸ் இவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கோவால ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான். ஸோ அங்க போனா நெட்வொர்க்கிங் பில்ட் ஆகும்னு சொல்லிட்டு, அங்க போன கேப்ல பார்த்தீங்கன்னா, இந்த லிமிட்லெஸ், சிப் அண்ட் ஸ்டெப் 2 கிளையன்ட்டுமே போயிட்டாங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி சின்ன இஷ்யூ ஆனதுனால மீட்டிங் அவங்க கூப்பிட்டு நாங்க போ முடியாம இல்ல. நாங்க கூப்பிட்டு அவங்க வர முடியாம போயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, நாங்க போயிட்டோம். எங்க கோவாக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க மீட்டிங் கூப்பிட்டு நாங்க போ முடியாததுனால கோவப்பட்டு கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னா, அவங்க எங்க மேல ஒரு பழியே போட்டாங்க. நீங்க சோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க கோவால இருந்தோம். எங்களால எதுவும் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிப் அண்ட் ஸ்டெப் வந்து இங்க அவங்க வச்ச லொகேஷன் சரியில்லன்னு சொல்லிட்டு லொகேஷன மாத்திட்டே போயிட்டாங்க. எங்கேயோ தூரமா போயிட்டாங்க. நாங்க இருக்கிறது வந்து வீரன்பாளையம். கனகா நகர். கரெக்ட்டா சொல்லணுமா, கனகா நகர் 2nd கிராஸ். அங்க இருக்கிறது நாங்க. நான் இருக்கேன். ஸோ சிப் அண்ட் ஸ்டெப், லிமிட்லெஸ் 2 பேருமே போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து டெம்பிள் பெல்ஸ் அப்புறம் இவங்க தான். எங்களோட பீக் டைமா இருந்தது அது. என்னதான் எங்ககிட்ட கிளையன்ட் இல்லனாலும் டீம் ஹையர் பண்ண ஆரம்பிச்சோம். டீம் ஹையர் பண்ண ஆரம்பிச்சதுனால டீம் இருந்தாங்க. ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர், அப்புறம் 2 வீடியோ எடிட்டர்ஸ். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. இப்போ அவங்க எங்க கூட இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா ஒரு வாழ்க்கையில ஒரு மோட்டிவேஷன் இல்லாத மாரி, அது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளையன்ட் இல்ல. எல்லாருமே எங்க மேல ப்ளேம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்களும் அவுட்ரீச் பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன்னா மல்டிபிள் பிசினஸஸ் இருக்கு க்ரோ பண்றதுக்கு அப்படின்னு சொல்றதுனால எல்லாத்துலயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு தப்பு. ஏன் நான் பண்ண தப்பு. இப்போ வரைக்குமே அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ரியலைஸ் பண்றேன் அது தப்புன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே ஏத்துக்க முடியல. பண்ணித்தான் ஆகணுன்ற மாரி. ஒரு ஒரு கிளையன்ட்டும் போக போக ஒரு மாரி டிமோட்டிவேஷன் ஆயிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லது பண்ணணும்னு நெனச்சேன். அது கெட்டதா போய் முடிஞ்சிருச்சு. நான் அவங்களுக்கும் அவங்களையும் எதுவும் சொல்லணும்னு விருப்பப்படல. ஏன்னா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏதோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் தப்பானவன் ஆயிட்டேன், கெட்டவன் ஆயிட்டேன். சரி இருக்கட்டும். ஸ்லோவா எதுவுமே இல்லாத பீக் 6 ஃபிகர்ஸ் பீக்ல இருந்தேன்.
பீக்ல இருந்துட்டு கடைசியில என்னோட நிலைமை எப்படி வந்துருச்சுன்னா, பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இல்ல, பிரியாணி பிடிக்கும். ஒரு சின்ன கிளையண்ட் மீட்டிங்க்கு ஹொசூருக்கு போயிருந்தேன். ஹொசூருக்கு போயிட்டு ரூ. 100 தான் இருந்துச்சு கையில. ஊர்லேருந்து வந்தேன். ஊர்லேருந்து வந்து ஹொசூருக்கு போயிட்டு ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலான்ட்டு, அங்க பார்த்தீங்கன்னா, கிளையண்ட் வந்து "கொஞ்ச நேரம் ஆகும்டா, வெயிட் பண்ணு" அப்படின்னு சொன்னாரு. நானும் வெயிட் பண்ணணும்னு சொல்றதுக்காக பசி, ரொம்ப பசின்றதுனால சாப்பிடறதுக்கு போலான்னு பிரியாணி கடையில கேட்டா, பிரியாணி ரூ. 120 ரூ. 150 சொன்னாங்க. என்கிட்ட இருக்கிறதே ரூ. 100 தான். அந்த ரூ. 100 வச்சு நான் பெங்களூர்ல வீட்டுக்கு வேற வரணும். சாப்பிட்டா பஸ்ஸுக்கு காசு இல்ல. என்னதான் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தாலுமே, அன்னைக்கு என்னால பிரியாணி வாங்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோல. எங்க அப்பா காசு குடுத்துருப்பாரு கேட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா, அந்த கஷ்டத்த அந்த இடத்துல நான் அனுபவிக்கணும். பசியோட நான் அந்த இடத்துலருந்து வந்தேன். சொன்னேன். கண்டிப்பா இப்ப சாப்பிட முடியாம போயிடும். ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் 6 ஃபிகர் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருந்தாலுமே, ஸ்லோவா அடுத்த ஒரு கொஞ்ச நாள்லயே எதுவுமே இல்லாத போயி, நீங்க கேட்கலாம் ஏன்டா கிளையண்ட் புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு நீஷ ஃபோக்கஸ் பண்ணணும். அது இதுன்னு சொல்லிட்டு பலவிதமான டென்ஷன். இது பண்ணணும்னா அன்னைக்கு பண்ண முடியாம போயிடும். வேற ஏதாச்சும். சும்மா இல்ல. கண்டிப்பா நாங்க எங்கேயுமே ஃப்ரீயா இல்ல. வேலை செஞ்சுட்டு இருந்தோம், பிஸியா இருந்தோம், இது பண்ணிட்டு இருந்தோம், அது ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோமே தவிர கிளையன்ட் புடிக்கல. எக்ஸிகியூஷன் பார்ட்டவே மறந்துட்டோன்ற மாரி ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே போயிட்டு திரும்பவும் 0ல இருக்கேன். இந்த வீடியோ அதுக்காக தான். 0ல இருக்கிற நான் திருப்பி அந்த தப்ப பண்ணவே மாட்டேன். ஸோ இங்கிருந்து என்ன பண்ண போறேன்றது தான் இதுக்கு மேல இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ வந்து பர்ட்டிகுலரா எனக்கான வீடியோ. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது இந்த சேனல்ல ஒண்ணொண்ணா சொல்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்றேன். அந்த ஹேபிட்ஸையும் சொல்றேன். இந்த 2 வருஷத்துக்குள்ள எனக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுச்சு. அது எல்லாமே என்னென்ன தப்பு பண்ணேன், என்னென்ன இந்த கரெக்ஷன் பண்ணணும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல நான் போடுற ஒரு வீடியோவும் இந்த சேனல்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. இவ்வளோ நேரம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. சப்போஸ் பார்த்தா ரொம்ப நன்றி.